இந்த பழத்தை பார்க்க எனக்கு என்னமோ யூட்ரஸ் மாதிரியே இருக்கு. ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃப்ரூட்டை வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்மர் சீரீஸ் பார்க்க போறோம். சம்மர் டைம்ல கிச்சன் நின்று பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறதுக்கே டயர்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பழத்தை வச்சு ஒரு ஃபில்லிங்கான மில்க் ஷேக் போட்டு குடிங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இது செய்யறதுக்காக நல்ல பழுத்த அவகாடோ ஃப்ரூட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதை ரெண்டா கட் பண்ணி உள்ள இருக்க சீடை எடுத்துட்டு வெறும் ஃபிளஷை மட்டும் எடுத்துக்கோங்க. கூடவே மில்க் ஷேக் தேவையான அளவு சுகர் சேர்த்து and then 1 scoop ice cream வந்து ஆட் பண்ணிருக்கேன் and 2 cup of milk வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பிளெண்டர்ல போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணும்போது நல்ல பட்டரி அண்ட் சில்கியான ஒரு டெக்ஸ்டர் வரும். அண்ட் இந்த ஃப்ரூட்டுக்கு இன்னொரு பேருமே இருக்கு, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சிருந்த நுங்கு சேர்த்து இதை குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த சம்மர்ல ஒரு டைம் ஆச்சு இதை ட்ரை பண்ணுங்க. இந்த ஃப்ரூட்ல பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.